ராமா நான் சர்வாதிகாரி தான், அன்பான சர்வாதிகாரம் தான், சர்வாதிகாரம் இல்லாத யாரும் எதையும் செஞ்சதில்லை, இருக்கிறதுனா இரு, இல்லைனா போகிறதுனா போடா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பொதுமக்கள் வந்து அவங்களுடைய பார்வை, அவங்களுடைய நம்பிக்கை வந்து சீமான் மேலே இருக்கிறது வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அவருடைய எதிர்குரலும் இன்னைக்கு ரொம்ப தேவை. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு தைரியத்தோட திராணியோட எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய சீமான் மாதிரி ஒரு அரசியல் ஆளுமைகளும் தமிழ்நாட்டில் கட்டாயம் தேவை. ஏன்னா அவங்களாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா தமிழ் மக்களுக்கு நல்லது நடக்கும். அதை கூட சொல்கிறார், யார் மெம்பர்ஷிப் கார்டு இருக்குதா, எல்லாரும் போனாங்கன்னு சொல்றியே அப்படின்றாங்க. இப்போ நிர்வாகிகளே போகிறாங்கன்றாங்களே, அப்போ அவங்களாம் நிர்வாகி இல்லைன்னு சொல்ல போகிறாரா சீமான்? நாம் தமிழர் கட்சி நேற்று பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் நடந்த ஒரு நிகழ்வில் அவங்களுடைய உட்கட்சியில் சில பிரச்சனைகள் இருப்பதா ஊடகங்களில் செய்தி வெளியாகிருக்கு. சீமானும் அதை பற்றி பேசியிருக்காரு. நான் சர்வாதிகாரியாக தான் இருப்பேன், ஒரு கட்சியை வந்து கட்டுக்கோப்பாக நடத்தணும், கட்சியினுடைய விதிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னா நான் சர்வாதிகாரியாக இருந்து அதை எல்லாத்தையுமே அமல்படுத்துவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்ன நடக்குது நாம் தமிழர் கட்சியில்? ஏன்னா அடிக்கடி நிர்வாகிகள் ஒரு பக்கம் வெளியில் போகிறாங்கன்ற செய்திகள் வருது, கட்சிக்குள்ளேயே பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்படி முரண்பட்ட கருத்துக்கள் வந்துக்கிட்டே இருக்குது. நாம் தமிழர் கட்சிக்குள்ளேயும் நாம் தமிழரை நோக்கியும் எந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு? இல்லை, நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் சீமான் வந்து ஆரம்பத்துலேருந்தே அவர் முதல்ல வந்து அந்த டிக்ளரேஷன் கொடுக்கும்போதே அன்பான சர்வாதிகாரம் அப்படிங்கிறதான் அவங்க டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய அந்த கோட்பாடுகளை சொல்லும் போதே அன்பான சர்வாதிகாரம். அதில் எனக்கெல்லாம் கூட விமர்சனமெல்லாம் இருக்குது. ஏன்னா நீங்கள் சர்வாதிகாரின்னு சொன்னதுக்கப்புறம் அதில் அன்புங்கிறது என்ன, அது உங்களை நீங்கள் அன்பான்னு நினைக்கலாம், அடுத்தவன் அன்பான்னு நினைக்கணும்ல. அப்போ வந்து எல்லாருமே சர்வாதிகாரம்னா நம்ம வந்து சர்வாதிகாரமாக தானே இன்றைக்கி மற்ற கட்சிகள் நடக்கும்போது அதை கை நீட்டி கேள்வி கேட்குறோம். நம்ம ஏன் இன்றைக்கி வந்து எல்லாத்துக்கும் நீங்கள் கலைஞர் பேரை வைக்கிறீங்கன்னு ஏன் நம்ம கேட்குறோம்? உங்கள்கிட்ட ஆட்சியும் அதிகாரமும் இருக்குங்கிறனால நீங்கள் எதை வேணால் பண்ணுறீங்களாங்கிறது காரணமே என்ன? அப்போ நீங்கள் சர்வ அதிகாரமும் உங்ககிட்ட இருக்கணும், அதான சர்வாதிகாரம். சர்வாதிகாரமும் உங்ககிட்ட இருக்கிறனால நீங்கள் இதை பண்ணுறீங்களா? அப்போ நான் வரும்போது இது எல்லாத்தையும் உடச்சி தள்ளுவேன், எல்லாத்தையும் மாற்றுவேன். அப்போது அடுத்தவங்க அந்த சர்வ அதிகாரத்தில் அவங்க வந்து எடுக்கக்கூடிய முடிவை நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ணும்போது நம்மளுடையதையும் அடுத்தவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அடுத்தது சீமானுடைய இன்னொரு இதாக என்ன பார்க்குறேன்னா, அவர் வந்து ஒரு அடமண்டின் நேச்சராக தெரிகிறார். ரொம்ப பிடிவாதமாக நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னா 3 கால் தான், யார் எனக்கு வந்து அறிவுரை சொல்கிற இடத்துல இல்லை, யார் சொல்கிறதையும் நான் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு இருப்பாரோ அப்படின்னு எனக்கு தோணுது அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் பார்க்கும்போது. அப்படி இருந்தாச்சுன்னா அது வந்து கட்சியினுடைய வளர்ச்சிக்கு நல்லதில்லை. ஏன்னா இன்றைக்கி வந்து பெரிய பெரிய கட்சிகள் எல்லாமே கூட வந்து இருக்கக்கூடிய ஆட்களை வந்து அரவணைச்சி எல்லாமே. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு பாக்கெட்டு உங்கள் பணத்தை பாக்கெட்டில் வந்து நீங்கள் பணம் வச்சுருக்கீங்க, வெளியே எடுத்து போடுறீங்க, வெளியே எடுத்து போட உங்கள் பாக்கெட் நம்பும் இல்லையா? ஆனால் இங்கே சின்னதாக வந்து ஒரு ஓட்டை விழுந்துருதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எடுத்து பணம் வெளியே இருந்து போட என்ன ஆகும்? கீழே வெளியே போயிட்டே தானே இருக்கும். பாக்கெட் என்றைக்கு நம்பவே நம்பாது. இது சீமான் அவர்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அவர் வந்து போகிறதுனா போடா அப்படிங்கிறார். அப்போது அவன் போகிறதுனா உங்கள் கட்சியை விட்டு போக மாட்டான். கட்சியை விட்டு எங்கே போவான்? வேறு கட்சிக்கு போவான். அப்போ நேற்று வரைக்கும் உங்களோட இருந்தவன் இன்றைக்கி எதிர்கட்சியில் போய் உட்கார்றான்னா ஏற்கனவே உங்களை எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருக்கறனால உங்களுக்கு பாதிப்பு பெருசாக வந்துடாது. உங்கள் கிட்டேருந்து அடுத்த கட்சிக்கு போய் உங்களுக்கு எதிரியாக மாறுறான் பாருங்கள், அவனால் உங்களுக்கு பாதிப்பு ஜாஸ்தியாக வரும். என்ன காரணம்னா அவன் சொல்கிற ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் வந்து உங்கள் கூட இருந்து பார்த்தாங்கிறத சொல்லுவான். அப்போ இதை வந்து நீங்கள் பேக்கெட்டை முதல்ல அந்த ஓட்டையை தைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போடுங்க. ஏன்னா சீமான்கிட்ட இருக்கிறது வந்து இது ஒரு பெரிய வீக்னஸாக நான் பார்க்குறேன். கட்சிகள் ஒரு பக்கம் மெம்பர்ஷிப் போகிறாங்க, புதுசாக மக்கள் சேர்றாங்க, புதுசாக இளைஞர்கள் போய் சேர்றாங்க. ஆனால் இருக்கிற ஆளுங்கள் வந்து, ஏன்னா ஒரு நிர்வாகத்திலே என்ன சொல்லுவாங்கன்னாக்கா இருக்கக்கூடிய நல்ல வேலையாட்களை இருக்கக்கூடிய எம்ப்ளாயை ரீட்டைன் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒரு வாடிக்கையாளர்கள் இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களை அவங்க கம்பெனிக்கு வச்சுக்கணும், மறுபடியும் புது வாடிக்கையாளர்களை கொண்டு வரணும். வாடிக்கையாளர்கள் பூரா ஒரு பக்கம் போயிட்டே இருக்காங்க, இன்னொரு புதுசாக நீங்கள் வாடிக்கையாளர் கொண்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் எத்தனை பேர்த்த கொண்டு வந்தாலும் பத்தாதே, ஏன்னா ஒரு பக்கம் போயிட்டே இருக்கே. இது வந்து அவர் புரிஞ்சுக்கணும். அதை என்ன சொல்கிறாருன்னா, இது என் உள்கட்சி விவகாரம் அப்படிங்கிறார். நீங்கள் கட்சின்னு வந்ததுக்கப்புறமே அந்த கட்சி மூலியமாக தானே நீங்கள் ஆட்சிக்கு வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதை எப்படி உங்கள் கட்சின்னு சொல்லலாம்? அப்போ என் கட்சிக்கு ஓட்டு போடுன்னு தானே பொதுமக்கள்கிட்ட வரீங்க. அப்போ அந்த கட்சி பொது பார்வை தானே வைக்க முடியும். இன்றைக்கி நானும் விமர்சனம் பண்ணுவேன், நீங்களும் விமர்சனம் பண்ணலாமே அந்த கட்சியை. ஏன்னா அது பொது கட்சி, அந்த கட்சி வந்து தேர்தலில் நிற்கிது, மக்கள்கிட்ட வந்து ஓப்பனாக நீங்கள் வாக்கு கேட்குறீங்க. அப்போ வந்து யார் வேணாலும் அதை விமர்சனம் பண்ணுவாங்க. என்னுடைய கட்சி அதுக்காக நீ கேள்வி கேட்காத நம்ம சொல்ல முடியாது, இது உட்கட்சி பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. அப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்கள் ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணணுங்கிறது என்னுடைய பார்வை. அவர் நல்ல ஒரு இஷ்யூவாக இருக்குது. அதே நேரத்தில் நிர்வாகிகளும் ஒரு சிலர் வெளியில் போகிறத நம்ம பார்க்க முடியுது. அத்தனை பேரும் வெளியில் போயிட்டாங்கன்னு நம்ம சொல்லலை. ஒரு சிலர் போனாலும் கூட அவங்க மாவட்ட செயலாளராக இருக்காங்க, இல்லை ஒரு அணிகளுடைய முக்கிய பொறுப்பாளர்களாக இருக்காங்க. இது வந்து எந்த விஷயத்தை காமிக்குது? ஆனால் அவங்க போயும் சீமான் மேலேயும் நாம் தமிழர் கட்சி மேலேயும் சில விமர்சனங்களை வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆமாம், இது எல்லாமே வந்து சீமானுக்கு வந்து ஒரு எகென்ஸ்டாக மாறுங்கிறேன் நான். அதாவது வந்து ஒரே ஆள் வந்து உங்களுக்கு பெரிய பாதிப்பு உண்டு பண்ண போகிறதில்ல. ஒரு 10 பேரும் வந்து ஒரு சின்ன சின்ன கல்லாக எடுத்து உங்கள் மேலே எரிஞ்சாங்கன்னா ஒரு பெரிய கல் எடுத்தால் வலிக்கும். ஆனால் 10 பேரும் ஒரு சின்ன சின்ன கல்லாகவே எறிகிறாங்கன்னா அந்த வலி ஜாஸ்தியாகும். அந்த 10 பேர் 100 பேர் அந்த சின்ன சின்ன கல்லாக வரும்போது அது பெருசாகிடும். அதனால தான் சினிமாவில் கூட சொல்லுவாங்களே, ஒரு சொட்டு சொட்டுன்னு தண்ணி விடுற மாதிரி நெத்தியில் தண்டனை கொடுப்பாங்க.
ஆனால் ஆரம்பத்தில் ஒன்றும் தெரியாது. நேரம் ஆக ஆகமாக ஒரு ஒவ்வொரு சொட்டும் வந்து ஒரு பாறாங்கலை தூக்கி மண்டையில் போடுற அளவுக்கு வலி எடுத்துரும். அப்போ இது வந்து அவர் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு விஜய்க்கு புதுசாக கட்சி வந்திருக்கு. அப்போ இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியே போகிறவங்க வந்து விஜய் அவர்களும் சொல்லியிருக்காரு, இந்த மண்ணுக்கு உண்டான 2 கண்களில் திராவிடமும் தமிழ் தேசியமே இந்த மண்ணுக்கு உண்டான 2 கண்கள், அதுக்கு எனக்கும் உடன்பாடு உண்டு அப்படிங்கிறார். அப்போது சரி, இங்கே இவர் தமிழ் தேசியம் பேசுகிறாரு, அவரும் ஒரு கண்ணு தமிழ் தேசியம் சொல்கிறாருன்னு அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காமல் போயிடுமா? அது வந்து புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ எல்லா பகுதிக்குமே எல்லா பொறுப்புகள் இப்போ பாருங்கள் நிறைய ஆட்கள் போட்டுக்கிட்டு வராங்க. அப்போ ஏற்கனவே அந்த பகுதியில் வந்து நல்ல செயல்பாட்டாளர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த இடத்துல இருந்து நீங்கள் அவங்க அந்த கட்சிக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு நிறையா இருக்கும். அதை கூட சொல்கிறார், யார் மெம்பர்ஷிப் கார்டு இருக்குதா, எல்லோரும் போனாங்கன்னு சொல்கிறியே அப்படின்றாங்க. இப்போ நிர்வாகிகளே போகிறாங்கன்றாங்களே, அப்போ அவங்களாம் நிர்வாகி இல்லைன்னு சொல்ல போகிறாரா சீமான்? இல்லை, எந்த கட்சிக்குமே அவருக்கு யாருமே உறுப்பினர் அட்டை கொடுக்காம வச்சுருக்காங்களா? அவ்வளோ தைரியமாக ஏதாவது ஒரு உறுப்பினர் அட்டை நாச்சுக்கு காமிங்கன்னு சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா, நம்ம வந்து சீமான் அவர் கட்சியும் நல்லா இருக்கணும். ஏன்னா அவர் வந்து நல்ல ஒரு அரசியல் பண்ணுறாரு. அவருடைய எதிர்குரலும் இன்றைக்கி ரொம்ப தேவை. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு தைரியத்தோட திராணியோட எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய சீமான் மாதிரி ஒரு அரசியல் ஆளுமைகளும் தமிழ்நாட்டில் கட்டாயம் தேவை. ஏன்னா அவங்களாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா தமிழ் மக்களுக்கு நல்லது நடக்கும். தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல எந்த கட்சியாக இருந்தாலும் வரவங்க வந்து நல்ல அரசியலை கூடிய, ஏன்னா கேள்வி கேட்கறதுக்கு ஆள் நிறையா இருக்கும்போது ஐயோ கேள்வி கேட்பாங்களேன்னு ஒவ்வொருத்தரும் கரெக்டான ஆட்சி புரிவாங்க. அப்போ நீங்கள் உங்கள் மேலே விமர்சனம் வர அளவுக்கு நீங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் அடுத்தவங்களை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய வாய்ப்பு போய் உங்களை பார்த்து எல்லாரும் அடுத்தவங்கெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உங்களுடைய பொசிஷனை விட்டு நீங்கள் இறங்கிடுவீங்க. அது வந்து உங்களுக்கும் நல்லதில்லை, உங்கள் கட்சிக்கும் நல்லதில்லை, உங்கள் கட்சி நிர்வாகிகளுக்கும் நல்லதில்லை, நம்மளை மாதிரி பொதுமக்களுக்கும் நல்லதில்லை. அப்போ எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அவங்க நல்ல கட்டுக்கோப்பாக இருந்து அந்த கட்சி ஒவ்வொரு கட்சியுமே வளரணுங்கிறது தானே நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அதுக்கு மேலே மக்கள் வந்து யாரை விரும்புகிறாங்களோ அவங்கள வாக்களித்து கொண்டு வர போகிறாங்க. அப்போது இந்த மாதிரி கட்சியில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் அவர் வந்து ரொம்ப ஏதுவாக அட்ரஸ் பண்ணணும். அது வந்து நான் அப்படி தான், நீ போகிறது நான் போ, அது நான் போங்கிறதெல்லாம் வந்து பப்ளிக்காக வந்து அவர் பேசணுங்கிற அவசியம் இல்லை. உள்ளார பேசுறது ஓகே, பட் நீங்கள் மீடியாலே உட்காந்து ஆமா நான் சர்வாதிகாரி தான், அன்பான சர்வாதிகாரம் தான், சர்வாதிகாரம் இல்லாத யாரும் எதையும் செஞ்சதில்லை, இருக்கிறதுனா இரு, இல்லைனா போகிறதுனா போடா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பொதுமக்கள் வந்து அவங்களுடைய பார்வை, அவங்களுடைய நம்பிக்கை வந்து சீமான் மேலே இருக்கிறது வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். முழுசாக போயிடாது, அவர் இன்னும் எல்லாமே தொடர்ந்து நடவடிக்கைகள்லாம் பார்ப்பாங்க. பட் நீங்கள் வந்து இன்னும் வந்து நாளுக்கு நாள் நீங்கள் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகிட்டு கன்சாலிடேட் ஆகி உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தை நோக்கி நீங்கள் போய்கிட்டு இருக்கணும். நீங்கள் எந்த இடத்துலையுமே உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சர்க்கிள் கூட வராத அளவுக்கு அவர் பார்த்துக்கணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஓகே, ஏன்னா இன்றைக்கி விஜயம் ஒரு புதுக்கட்சியாக இருக்கிறனால இன்றைக்கி வந்து நிறைய இடத்துல அவங்ககிட்ட இருந்து அங்கே போகிறாங்கங்கும் போது நிறையா வாய்ப்புகள் இன்றைக்கி வந்து அரசியல் கட்சிகள் அரசியல் தளங்கள்லாம் இருக்கும்போது அதை வந்து அவர் சூதானமாக இருக்கணும். அதை தான் நான் பார்க்குறேன். நான் அதை அடுத்ததாக சமீபத்தில் இந்த மருத்துவமனையில் மருத்துவர் ஒருத்தர் மேலே கத்தி குத்து நடந்தது, அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சம்மந்தப்பட்டவர். அதை தொடர்ந்து இன்றைக்கும் அதே மருத்துவமனையில் ஒருவர் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்திருக்கிறார். இப்போ இந்த நிகழ்வுகளெல்லாம் எதிர்க்கட்சிகள் விமர்சிக்க தொடங்கியிருக்கிறாங்க. ஆனால் ஆளும் கட்சியான திமுக என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வச்சு நம்ம சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு சொல்லிட முடியாது, இது நிர்வாக சீர்கேடுன்னு சொல்ல முடியாது. ஒரு மருத்துவரை குத்துறாரு அப்படின்னும் போது அவர் ஏதோ ஒரு அந்த நேரத்தில் நடந்த விஷயம் தானே தவிர இதை வந்து சட்டம் ஒழுங்கு கூட நம்ம லிங்க் பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன? கண்டிப்பாக அதில் எனக்கு 100க்கு 100 உடன்பாடு உண்டு. ஒரு மனுஷன் வந்து அந்த இடத்துல கோவப்பட்டு ஒரு உணர்ச்சி வயப்பட்டு ஒரு கத்தி எடுத்து போய் குத்துறாங்கிறனால உடனே சட்டம் ஒழுங்கு எல்லாம் கெட்டு போயிடுச்சு. இப்போ நீங்கள் வெளியே போகும்போது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, நான் வெளியே போகும்போது பிரச்சனை இருக்கா, இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி வந்து வெளியே போயிட்டு வரும்போதோ, அப்பா அம்மா வெளியே போயிட்டு வரும்போதோ, குழந்தைகள் வெளியே போயிட்டு வரும்போதோ பயந்துருக்குமா, ஐயோ பையன் வீட்டுக்கு வருவானா இல்லையான்னு, அந்த அளவுக்குலாம் வந்து நம்ம தமிழ்நாடு வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு, ரொம்ப நாசி ஆயிடுச்சுங்கிற அளவுக்கு எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஆனால் எங்கே பிரச்சனைனா, இந்த டாக்டர் வெர்சஸ் பேஷண்ட்டுங்கிறது வந்து இது வந்து ஒரு சமூக பிரச்சனையாக நான் பார்க்குறேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இன்றைக்கி வந்து ஒரு நம்மளாம் கொஞ்சம் நம்ம சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊரில் வந்து ஒரு ஆசிரியரோ ஒரு மருத்துவரோ வந்தால் ஊரில் இருக்கிற எல்லோரும் எந்திரிச்சுன்னு கும்பிடுவாங்க. அது ஊர் பஞ்சாயத்து தலைவராக இருந்தால் கூட வந்து போர்டு பிரசிடெண்ட்டாக இருந்தால் கூட எந்திரிச்சுன்னு கும்பிடுவார். என்ன காரணம்னா, அந்த அளவுக்கு வந்து ஆசிரியர்கள் மேலேயும் மருத்துவர்கள் மேலேயும் அவ்வளோ மதிப்பு இருந்துச்சு, பெருமதிப்பு இருந்துச்சு. அறிவை கொடுக்கக்கூடிய ஆசிரியர், உடல் நலத்தை காக்கக்கூடிய மருத்துவரும், இவங்க 2 பேரும் நம்ம கடவுளுக்கு சமங்கிறது பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, கல்வியும் சரி மருத்துவம் சரி இது வந்து பிஸ்னஸாக மாறிடுச்சு. இன்றைக்கி வந்து ஒரு மாணவனையும் சரி இல்லை வந்து ஒரு பேஷண்ட்டையும் சரி அவங்க வந்து ஒரு கன்சியூமராக தான் பார்க்குறாங்க. இன்றைக்கி ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளார போனால் இவனை வச்சு எவ்வளோ சம்பாதிக்கலாம், அதே மாதிரி இன்றைக்கி வீட்டில் வந்து ஒரு 2 குழந்தைங்க இருக்குன்னா இந்த குடும்பத்திலேருந்து இந்த ஸ்கூலுக்கு எவ்வளோ எடுக்கலாம், இப்படி எல்லாருமே வந்து கணக்கு போட்டு காசினுடைய அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது, இப்போ என்னை நீ கன்சியூமராக பார்க்கும்போது நான் என்ன பண்ணுவேன், உன்னைய வியாபாரியாக தான் பார்ப்பேன். என்னை வாடிக்கையாளனா பார்த்தீங்கன்னா நான் உன்னைய வியாபாரியாக பார்ப்பேன். ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது இது நான் சொல்கிறேன். அப்போ ஏன் அந்த பிரச்சனை வருதுன்னு நான் சொல்கிறேன்.
அப்போ வந்து இன்னைக்கு ஒரு ஒரு டாக்டரை வந்து வியாபாரியாக பார்க்கறனால வர்ற பிரச்சனை இதுக்கு ஸ்கூல்லையும் வந்து வாத்தியார் அடிச்சிட்டாங்க வாத்தியார் வாசிட்டாங்கன்னு பேர் வரும். இது வந்து ஒரு மாணவன் ஆசிரியரை வந்து குருவாக பார்க்கறதோட இனி ஒரு ஸ்கூலை வந்து ஒரு வியாபாரியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அப்போது இன்னைக்கு இது நீங்கள் சொல்கிற மாதிரி இது ப்ரைவேட் ஸ்கூலில் நிறையா இருக்குது, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் நிறையா இருக்குது. கவர்மெண்ட்டுன்னு போகும்போது என்னன்னாக்கா இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு யார் போகிறான்? இல்லாதப்பட்ட ஏழை எளிய மக்கள் தான். இன்னைக்கு வட்டிக்கு கடன் வாங்க முடிஞ்சா கூட அவன் வட்டி கட்டினா கூட பரவாயில்ல எனக்கு கடன் கிடைக்குங்கிற மாதிரி இருந்தால் அவன் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறான். கரெக்டாக இல்லையா? ஒரு ப்ரைவேட் ஸ்கூலுக்கு தான் போய் சேர்றான் குழந்தைய. ஏன்? வட்டி கட்டினா கூட பரவாயில்லன்னு ஒரு அரசாங்க பள்ளிக்கோ போகாமல் அரசாங்க மருத்துவமனைக்கு போகாமல் தனியார்கிட்ட காசு செலவு பண்ணி வட்டி கட்டி ஏன் போகிறான்? அங்கே தரம் இல்லை. அரசாங்க பள்ளியிலையும் தரம் இல்லை, அரசாங்க மருத்துவமனையிலையும் தரம் இல்லை. அப்போ இந்த தரத்தை பொதுப்படையாக நம்ம சொல்லிட முடியும். இல்லை, நீங்கள் எல்லா ஹாஸ்பிட்டல் நீங்கள் எடுத்து போங்க. நீங்கள் நாளைக்கே கேமரா எடுத்துகிட்டு போய் ராஜீவ்காந்தி நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய மருத்துவமனை நீங்கள் போயிட்டு கூட வந்து ஒரு ஸ்பை கேமரா வச்சு நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணுங்கள். எல்லா ஹாஸ்பிட்டலும் அப்படி இருக்குன்னு சொல்லலை, ஆனால் 100க்கு ஒரு 10% ஹாஸ்பிட்டல் நல்லாயிருக்கும். அது எல்லாமே வந்து எக்ஸப்ஷன்ஸ் ஆர் நாட் cannot be generalized. அது வந்து ரூலாக மாறாது நமக்கு. அப்போது இன்றைக்கி வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை தான் அரசாங்க மருத்துவமனைகளில் வந்து சிறப்பாக செயல்படக்கூடிய அரசாங்க மருத்துவமனைகள் இருக்குது. ஆனால் எத்தனை இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில்? அப்போ அந்த மாதிரி ஒரு அடித்தட்டு மக்கள் அங்கே போகும்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கவனம் என்ன மாதிரி கவனம் அவங்க கொடுக்குறாங்க? அவங்கள நடத்தக்கூடியது எவ்வளோ பொறுப்போடையும் மதிப்போடையும் நடத்துகிறாங்களா? அவங்களுக்கு போன உடனே சரியான ட்ரீட்மெண்ட், உங்களுக்கு இதுதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விளக்குறாங்களா? என்னென்னு தெளிவாக எடுத்து சொல்கிறாங்களா? நிறைய இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை பேஷண்ட்டும் வந்து டாக்டரை புரிஞ்சுக்கணும். நான் சொல்கிறது, படித்தவங்க யார் இந்த 2 பேர்த்தில்? அப்போ வந்து ஒரு டாக்டர் இந்த அளவுக்கு வந்து படித்து ஒரு வேலையில் இருக்கிற அவர் வந்து பேஷண்ட்டினுடைய மனநிலைமையை புரிஞ்சுக்கிறது ஈஸியாக, இல்லை அங்கே பேஷண்ட்டாக வரவன் வியாதியில் வரான், வலியில் வரான், வேதனையில் வரான், துடிச்சு போய் எத்த தின்னா பித்தம் தீருங்கிற வரான். அந்த நிலைமையில் இருக்கிறவன் வரும்போது இல்லை டாக்டர் வந்து என்னை புரிஞ்சுக்கணும், பேஷண்ட் வந்து டாக்டரையும் புரிஞ்சுக்கணுங்கிறது ரொம்ப அதீத எதிர்பார்ப்பு. புரிஞ்சுக்க முடியலன்னா நம்ம தான் அவங்களை புரிஞ்சுக்க வைக்கணும். அப்போ இன்றைக்கி வந்து என்ன ஆகுதுன்னா, பணிச்சுமைகளும் அரசாங்க டாக்டர்களுக்கு நிறையா இருக்குது. ஏன்னா அவங்க வந்து 5000 வேகன்சிங்கிறாங்க. மாசு என்ன சொல்கிறாரு, மினிஸ்டர் இல்லை 1353 தான் வேகன்சி இருக்குது, இன்னொருத்தர் கொளுத்தி போட்டார். சரி, அப்படியே வந்தாலும் அப்கமிங் வேகன்சி ஒரு 1000 வருது. 2553 வேகன்சியை நாங்கள் 2553 வேகன்சியை ஃபில் பண்ணுறதுக்கு நாங்கள் கால் ஃபார் பண்ணிட்டோம் அப்படிங்கிறார். அப்போ ஏற்கனவே வந்து ஒரு 1353 வேகன்சி இருக்குன்னா ஏன் அந்த அளவுக்கு வேகன்சி இருக்கிறதுக்கு விடுறீங்க? இது என்ன சாதாரண பொறுப்பா இது? அப்போ இன்றைக்கி வந்து ஒரு மக்கள் போய் அங்கே வைத்தியம் பண்ணுறதுக்கு ஆட்கள் இல்லைன்னா எங்கே பண்ணுவாங்க? இன்றைக்கி நீங்கள் மீடியாவில் எடுத்து பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா, எந்தெந்த மாவட்டத்தில் பிரைமரி ஹெல்த் கேர் ஆகட்டும், இல்லை செகண்டரி ஹெல்த் சென்டர் ஆகட்டும், இல்லை ட்ரெஷரி ஹெல்த் சென்டர் ஆகட்டும், ஒவ்வொரு இதுலேயும் குறிப்பிட்டதில் எத்தனை டாக்டர்ஸ் இருக்கணும், எத்தனை கைனகாலஜிஸ்ட் இருக்கணும், எத்தனை பேர் இருக்காங்கங்கிற புள்ளி விவரத்தோடு போட்டிருக்காங்க. அப்போ இந்த அளவுக்கு வந்து அங்கே பற்றாக்குறை இருக்கும்போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய நபர்கள் வைத்தியத்துக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க? அப்போ இது அரசாங்கம் வந்து பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி டாக்டரை குறை சொல்கிறதோ பேஷண்ட்டை குறை சொல்கிறதோ நமக்கு விடிவு காலம் வராது. ஏன்னா அவங்க 2 பேருமே பிரச்சனைக்கு உள்ளானவர்கள், பாதிப்புக்கு உள்ளானவர்கள். அரசாங்கம் தான் இவங்க 2 பேர்த்தையுமே கண்காணிக்கணும். அரசாங்க டாக்டராகட்டையும் நோயாளிகளையும் அவங்கள டேக் கேர் பண்ண வேண்டியது கவர்மெண்ட். ஆனால் இந்த கவர்மெண்ட் எங்கே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க? ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து நாங்கள் எல்லா ரேஷன் கார்டு இருக்கிறவங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறோம். பிரச்சனை எங்கே இருக்குது? என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்குது? எந்த பிரச்சனையை நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுறீங்க? அப்போது இன்றைக்கி வந்து கேட்டால் எங்களுக்கு வந்து கையில் காசு இல்லை, எங்கள் எந்த நலத்திட்டத்தையும் பண்ணுறதுக்கு காசு இல்லைன்னு எவ்வளோ கூப்பாடு போடுறோம், கூவல் போடுறோம் இல்லையா? இன்றைக்கி வந்து ஒரு 1000 ரூபா ஒரு கார்டுக்குன்னா இன்றைக்கி 2.25 லட்சம் கோடி கார்டு இருக்குது. அப்போ ஒரு மாதத்துக்கு 2250 கோடி இவங்க கொடுக்க போகிறாங்க. 2250 கோடினா ஒரு வருஷத்துக்கு 27,000 கோடி. இவங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய 5 வருஷத்துக்குன்னா 1,35,000 கோடி. அப்போ இந்த பணத்தை நீங்கள் தூக்கி அரசாங்க கல்வி நிலையங்களை மேம்படுத்துறதுக்கும் அரசாங்க மருத்துவமனைகளை மேம்படுத்துறதுக்கு பண்ணிங்கன்னா 5 வருஷத்தில் தமிழ்நாடு வந்து எக்ஸ்ட்ராடினரி ஸ்கூல்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய ஸ்டேட்டாக மாற்ற முடியாதா? 1,35,000 கோடி இல்லை. ஒரு அம்பானி அதானி பேச்சுக்கு பேச்சு 300 தடவை சொல்கிறீங்களா? அவங்க பசங்க கூட ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம்ப்பா, சூப்பரான ட்ரீட்மெண்ட் கிடைப்பான்னு வர்ற அளவுக்கு நீங்கள் அரசாங்க மருத்துவமனைகளை வந்து நீங்கள் தரம் உயர்த்தலாமே. இதிலெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்தாமல் உங்களுடைய கவனம் எங்கே இருக்குது? 1000 ரூபா கொடுக்குறேன், இவனுக்கு 1000 ரூபா கொடுக்குறப்ப எல்லாத்துக்கும் 1000 ரூபா எடுத்து கொடுக்குறதுக்கு அரசாங்கம் எதுக்கு? இப்போ நீங்கள் போனீங்கன்னா அந்த 1000 ரூபா எடுத்து கொடுக்க முடியாதாச்சு? 2000 ரூபாயை கூட கொடுக்கலாம்ல. ஆனால் நம்மளுடைய கேள்வி என்னென்னா, அந்த 1000 ரூபாயை கொடுத்தீங்கன்னா கூட எங்கேருந்து கொடுக்க போகிறீங்கிறது தான் கேள்வி. இதே பற்றாக்குறை பட்ஜெட்டு, நீங்கள் சர்ப்ளஸ் பட்ஜெட்டாக இருந்தால் கூட நீங்கள் 1000 ரூபா கொடுங்க, 1000 ரூபா 10,000 ரூபா கொடுங்க. நம்ம கேள்வி என்னன்னா, அந்த 10,000 எங்கேருந்து வரப்போகுது? ஏற்கனவே 8,35,000 கோடி இந்த மார்ச் மாதத்தோட கடனாக போகுது. அப்போ திருப்பி நீங்கள் மேலும் நீங்கள் கையில் காசு இல்லை, கடன் இருக்கும்போது நீங்கள் இருக்கிறவங்களுக்கு பூரா 1000 ரூபாய் ஏற்கனவே 1,15,00,000 பேர் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ மீதி 2.25 லட்சம் கோடி பேருக்கும் நீங்கள் என்ன எவ்வளோ பொருளாதார சீர்கேடாகும்? அப்போது அரசாங்கத்தினுடைய பார்வையும் நோக்கமும் எங்கே போயிட்டுருக்கு பாருங்கள்.
அப்போ இன்னைக்கு வந்து இந்த மாதிரி சமூக பிரச்சனை, இது வந்து ஒரு சமூக பிரச்சனை. இன்னைக்கு அரசாங்க ஆஸ்பத்திரியில் இது நடந்தது சமூக பிரச்சனை. இது வந்து சாதாரணமாக வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளமோ இல்லை வந்து ஒரு ஒரு நோயாளி உணர்ச்சி வயப்படலோ இல்லை டாக்டர் வந்து அவங்க கடமையை செய்யாமட்டதோ இங்கே பிரச்சனை இல்லை. இது வந்து ஒரு சமூக பிரச்சனை. அப்போ இதை வந்து அரசாங்கம் வந்து இதெல்லாம் இன்னைக்கு வந்து மந்திரி சபையை கூட்டி இதையெல்லாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு நான் வந்து ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து எல்லா ரேஷன் கார்டுக்கும் 1000 ரூபாய்னா இதை அரசாங்கம் இதை வந்து மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த காலகட்டத்தில். அப்போ என்ன அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னா, ஆட்சியாளர்கள் என்னதான் கூத்து எவ்வளோதான் அவலங்கள் நடந்துட்டு இருந்தாலும் காசு 1000 ரூபா கொடுத்துட்டுனா சரி, நீ சின்ன பையனா வயசு பையனா இந்தா படிக்கிற பையனா 1000 ரூபா, இந்த படிக்கிற பொண்ணா 1000 ரூபா, நீ வயசானவங்களா இந்தா உங்களுக்கு இது, நீங்கள் வந்து நடுத்தர மக்கள் பொண்ணா இந்தா உங்களுக்கு 1000 ரூபா. அப்போ எல்லாத்துக்கும் 1000 ரூபா கொடுத்தா நமக்கு ஓட்டு வந்துருங்கிற ஒரு நம்பிக்கை தான் அவங்களுக்கு. அப்போ இது எதை நோக்கி வந்து நம்மளுடைய சமுதாயத்தை தூக்கிட்டு போக போகுது? இதில் வந்து ஆகச்சிறந்த கட்சி என்ன, கோட்பாடு என்னன்னு புதுசாக வர்ற கட்சிகளை வந்து உன் கொள்கை என்ன, கோட்பாடு என்னன்னு ஆச்சா போச்சான்பாங்க. அப்போ நீங்கள் உங்கள் கட்சிக்கு கொள்கை இருக்குது, கோட்பாடு இருக்குது, பாரம்பரியம் இருக்குன்னா இந்த மாதிரி 1000 ரூபா திட்டங்கள் எல்லாம் எதுக்கு? நலத்திட்டங்கள் கொண்டு வாங்க. காசை ஏன் கொடுக்குறீங்க? நீங்கள் இன்றைக்கி அரசாங்க ஹாஸ்பிட்டலில் வந்து இன்றைக்கி புதுசாக கட்டி இன்றைக்கி வேர்ல்ட் கிளாஸ் சென்டர் நீங்கள் உண்டு பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்காக ஓட்டு போடுவாங்களா? நான் இன்னொரு படியும் மேலே போய் சொல்கிறேன். அவனுக்கு நல்ல தரமான கல்வி கொடுத்து அந்த கல்விக்கேற்ற வேலை வாய்ப்பை உண்டு பண்ணி அவனுக்கு வேலையும் கொடுத்து, ஏன்னா இன்றைக்கி பெரிய செலவு என்ன? படிக்கிற செலவு, ஹாஸ்பிட்டல் செலவு, இது 2 தானே ஜெய் ஒரு குடும்பஸ்தனுக்கு பெரிய செலவு இதுதான். அப்போ எனக்கு நல்ல தரமான கல்வி, இலவசமான கல்வி, அரசாங்கம் இலவசமான கல்வி இருக்குது அரசாங்கத்தில், நான் இல்லைன்னு சொல்லலை, தரமானதாக இருக்கா? ஏன்னா அவங்க அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸே அவங்க பசங்களை படிக்க வைக்கிறது இல்லையே. இன்னைக்கு எந்த எம்எல்ஏ எம்பி பசங்க பிள்ளைங்க, மந்திரிமார்கள் பிள்ளைங்க, முதலமைச்சர் பிள்ளைங்க, துணை முதலமைச்சர் பிள்ளைங்க எந்த அரசாங்க பள்ளியில் படிக்குதுங்க? எந்த அரசாங்க மருத்துவமனையில் போய் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க? அப்போ இதே வந்து ஒரு படம் போட்டு காமிக்கிறதுல அவங்கக்கிட்ட ஸ்டாண்டர்ட் இல்லைன்னு. அப்போ இந்த மாதிரி நல்ல தரமான கல்வி கொடுக்கும்போது, அந்த கல்வியோட தகுதியான வேலை வாய்ப்பும் கொடுக்கும்போது, அந்த மருத்துவத்தையும் தரமான மருத்துவம், இலவசமான மருத்துவத்தையும் கொடுக்கும்போது நீங்கள் 1000 ரூபாய் கொடுக்க வேண்டியதில்லை. அவன் லட்சக்கணக்கில் அவன் சம்பாதிப்பான். இன்னும் ஒரு படி போய் ஒவ்வொருத்தரும் அரசாங்கத்துக்கு நாங்கள் 1000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படிங்கிற நிலைமைக்கு அவங்க வருவான். மாதம் மாதம் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நான் 1000 ரூபாய் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன், இன்னும் இந்த மாதிரி நலத்திட்டங்களை செய்யுங்க. இப்படி மக்களை எடுத்துகிட்டு போகிறது வந்து ஒரு நல்ல அரசியலா? அதை விட்டுட்டு எதுவுமே செய்ய வேண்டாம், இவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா போதும், காசை கொண்டு போய் பாக்கெட்டில் போட்டோம்னா எல்லாத்தையும் மறந்துட்டு நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னாக்கா மக்களை இவங்க எந்த அளவுக்கு அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இது ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலாக எனக்கு தெரியல. நன்றி சார். நன்றி ஜெய்.